ஏரிப்பற்றி டு ஏரியாம்பட்டி சாலை வேண்டும். என்னோட கிராமத்தில் சாலைகள் மிகவும் பாழடைஞ்சு போயிருக்கு. முதல் சாலை ஏரியான்பட்டி டு ஏரிப்பற்றை சுமார் 2 கிலோமீட்டர் சாலை மிகவும் மோசமான நிலையில் இருக்குது. அடுத்த கட்டமாக 2வது சாலை காவாய்மேடு டு அயில்காம்பட்டி சாலை மிகவும் பாழடைஞ்சிருக்கு. இதனுடைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் உங்களுக்கு சப்மிட் பண்ணியிருக்கோம். ரோடு போட்டு 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இந்த பகுதியில் சுமார் ஒரு 1000 பேர் வசிக்கிறாங்க. 1000 குடும்பம் இருக்குது, 4000 பேர் வசிக்கிறாங்க. இங்கேருந்து வழக்கமாக பள்ளி பசங்க ஸ்கூலுக்கு போகிறது, காலேஜுக்கு போகிறது, வேலைக்கு போகிறது, வயசானவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. பள்ளி பசங்க 2 பேர் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்க 2 பேர் விழுந்து சைக்கிள்லேருந்து கால் உடஞ்சி போச்சு. அதே மாதிரி பெரியவங்களும் 2 வண்டி ரோடு சரியில்லைன்றதுனால ஒதுங்க இடம் இல்லாமல் இடிச்சிட்டு விழுந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டில் இருக்காங்க. இதே மாதிரி நாங்களும் பல முறை இந்த சாலையை சீர் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதிகாரிகளுக்கு முறையிட்டோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால் தயவு கூர்ந்து இன்றைக்கி இந்த போராட்டத்தின் மூலமாக சொல்கிறது என்னென்னா, அரசு அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இந்த பகுதி எர்த்தாங்கல் கிராமத்தில் இந்த 2 ரோடும் மிக வேகமாக சீரமைத்து தரணும்னு வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.